வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை குஜராத்தில் உள்ள அகமதாபாத் சிவில் மருத்துவமனைக்கு சென்று ஏர் இண்டியா விமான விபத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்தார். விமான விபத்து நடந்த இடத்தையும் பிரதமர் பார்வையிட்டு நிலைமையை ஆய்வு செய்தார். விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து உதவி மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். காந்தி நகரில் இருந்து மொத்தம் 90 பேர் அடங்கிய 3 தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். வதோதராவில் இருந்து இத்தகைய மேலும் 3 குழுக்கள் வரவழைக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்மையில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த என்சிசி மாணவர்களை பாராட்டி கௌரவித்தார். கடினமான சூழ்நிலைக்கு இடையிலும் எவருக்கும் எந்த காயமும் ஏற்படாமல் என்சிசி மாணவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டியதை பாராட்டி 10 லட்சம் ரூபாய் பரிசுக்கான காசோலை ஒன்றையும் அவர் வழங்கினார். தேசிய மாணவர் படையினர் ஒட்டுமொத்த இளைய தலைமுறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் செயல்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார். இவர்கள் இதே துணிச்சல் மற்றும் மன உறுதியுடன் எதிர்கால சவால்களையும் சமாளிப்பார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி வங்கக்கடல் பகுதியில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை 61 நாட்கள் அறிவிக்கப்பட்ட மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் முடிவடைகிறது. புதுச்சேரி உழவர்கரை வயல்வெளி நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை ஜே நகர், என்எஸ்சி போஸ் நகர், தென்றல் நகர், யோகலட்சுமி நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, சரஸ்வதி நகர், அன்னை தெரேசா நகர், மூலக்குளம், உழவர்கரை, வயல்வெளி நகர், கம்பன் நகர், மரியாள் நகர், தேவா நகர், சிவகாமி நகர், வள்ளலார் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.